ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம யாரோட குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோன்னா, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், ஆவுல் பக்கீர் ஜெயுலாதீன் அப்துல் கலாம் இவங்களோட ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இவங்க ராமேஸ்வரத்தில் 1931 அக்டோபர் 15 அன்னைக்கு பிறக்கிறாங்க. இவங்களோட அப்பா ஜெயுலாதீன், அம்மா ஆயிஷாம்மா. அப்துல் கலாம் அவங்க கூட பிறந்தவங்க மொத்தம் 4 பேர். அப்துல் கலாம் 5வது பையன், அவங்க வீட்டோட கடைக்குட்டி. அவங்களோட ஆரம்ப பள்ளி படிப்பை மண்டபம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆரம்பிக்கிறாங்க. 1946 to 1950 ராமநாதபுரத்தில் இருக்க ஸ்வாட்ஸ் மேல்நிலைப் பள்ளியில் அவங்களோட உயர்கல்வியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 1951 to 1954 அவங்களோட டிகிரியை திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 1955 to 1957 மெட்ராஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டெக்னாலஜியில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸ்டடீஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இஸ்ரோவுக்கு போகிறாங்க. அவங்களோட திறமையால் அவங்களுக்கு இஸ்ரோவில் வாய்ப்பு கிடைக்கிது. கிடைச்ச திறமையை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அணு ஆயுதத்துறைக்கும் போனாங்க. பாலிஸ்டிக் ஏவுகணை உருவாக்கும் பணிக்காக அவங்களுக்கு ஏவுகணை மனிதன் அப்படின்ற பட்டமும் கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் டிஆர்டிஓ விஞ்ஞானியாகவும் அறிவியல் நிர்வாகியாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்தில் முக்கிய பொறுப்பு வகித்தாங்க. இந்திய பிரதமரோட அறிவியல் ஆலோசகராகவும் இருந்தாங்க. 2002 இருந்து 2007 வரைக்கும் இந்தியாவோட குடியரசுத் தலைவராகவும் பதவி வகித்தாங்க. இவங்க நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. அறிவியல் துறையில் சிறந்து விளங்கினாங்க. கலாம் இளைஞர்களுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு 1981 பத்மபூஷன் விருதும், 1990 பத்ம விபூஷன் விருதும், 1997 பாரத ரத்னா விருதும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் நிறைய விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. கலாம் அவங்களோட சொற்பொழிவு ஸ்பீச் இன்னுமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எல்லாத்துலேயும் இன்னும் எல்லோரும் போட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களோட பேச்சு அவ்வளோ மீனிங்ஃபுல்லாகவும் ரொம்ப மோட்டிவேட்டடாகவும் இருக்கும். அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேசுகிறனா அவ்வளோ பிடிக்குமா. எங்கே ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேசுனாலும் ஃபஸ்ட்டாக போயிடுவாங்களாம். அதனால தான் என்னவோ அவரோட 83வது வயசில் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது ஜூலை 27, 2015 அன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க. அரசு முறைப்படி அவர் பிறந்த ஊரான ராமேஸ்வரத்தில் நல்லடக்கம் பண்ணப்படுது. என்னதான் கலாம் இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலும் இன்னும் நம்ம எல்லார் மனசுலையும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களோட நினைவிடம் ராமேஸ்வரத்தில் இருக்குது. அங்கே போனால் அவர் யூஸ் பண்ண திங்ஸ், அவர் படித்த புக்ஸ், அவரை பற்றின எல்லாமே அங்கே இருக்கும். எப்போ வேணாலும் நம்ம போய் பார்க்கலாம். கலாம் மாதிரி இன்னொருத்தவங்க கண்டிப்பாக வரப்போகிறதில்ல. ஸோ அவர் இன்றைக்கும் நம்ம எல்லார் மனசுலையும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் குட்டி ஸ்டோரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.